ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட் யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் எந்த வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் ஒரு மெயின் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK ஹவுஸ் வந்துட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டோட ஃபேஸிங், பட்ஜெட், லொக்கேஷன் எல்லாத்தையுமே வீடியோட எண்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அங்க இப்போ இந்த வீட்டை பத்தி பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் பாத்தீங்கன்னா MS ஸ்டீல்ல மினிமலான டிசைன்ல ஒரு மீடியமான சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் போர்ட்டிகோவும் கொடுத்திருக்காங்க. போர்ட்டிகோல போட்டிருக்க டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிப் டைல்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து வீட்டுக்கு வெளியிலே வாட்டர் சம்ப்டும் கொடுத்திருக்காங்க. மோட்டரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்திலும் நல்லா இடம் விட்டு நல்ல ஸ்பேசியஸா இந்த வீட்டை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா போர்ட்டிகோல காவிங் டிசைன்ஸும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. அந்த காவிங் டிசைன்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரியான கலரை வந்துட்டு வால்க்கு கொடுத்துருக்குது. இந்த வீட்டோட லுக்கே சூப்பரா காமிக்குதுங்க. 1250 லேண்ட் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்ல 1700 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள போற படிக்கட்டை பாத்தீங்கன்னா பிளாக் கிரானைட்ல வந்துட்டு டிசைன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு மேட் ஃபினிஷ்ல இந்த லுக் இருக்கு பாருங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா 2 டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி டோர் பாத்தீங்கன்னா MS ஸ்டீல்லையும், மெயின் டோர் டீக்வுட்லயும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்ல கொடுத்துருக்க காவிங் ஒர்க்ஸை நீங்களே பாருங்களேன், எவ்வளோ ஒரு மினிமலா யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே ஹால்ல பாத்தீங்கன்னா டிவி யூனிட் சூப்பரா ஃபிட் பண்ணிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பூஜா யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்க்ரீன்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளோர் டைல்ஸுக்கும் அந்த வால் பெயிண்டிங்க்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு உங்களுக்கே பாருங்க தெரியும். இந்த வீட்டில் வால் சீலிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா மினிமலா வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க வித் ஸ்பாட் லைட்ஸோட. இந்த வால் சீலிங் பார்க்கறதுக்கு மினிமலா இருந்தாலும் அதில் கொடுத்துருக்க பெயிண்டிங்ஸும் அந்த ஸ்பாட் லைட்ஸும் அந்த கலர் காம்பினேஷனும் எவ்வளோ ஒரு யூனிக்கா வந்துட்டு மேட்ச் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இவங்க பண்ண இந்த சிம்பிள் வால் சீலிங் இந்த வீட்டோட ஹோல் லுக்கையும் எவ்வளோ ஒரு கிராண்டா ரிச்சா மாத்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாக்குறப்போ. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்த தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். பாருங்களேன், அந்த பெட்ரூம்க்கு போற வழியை எப்படி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல எப்படி அழகா காவிங்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பெட்ரூம்க்கு போற வழியிலேயே ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு வாஷ் பேஷனும் செட் பண்ணிருக்காங்க. அந்த பெட்ரூம்க்கு சூஸ் பண்ணிருக்க வால் பெயிண்டிங்க பாருங்களேன், எப்படி என்ஹான்ஸா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா 4x 4 அப்படிங்கிற சைஸ்ல பாத்தீங்கன்னா 2 விண்டோஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்ஸ் நல்லாவே மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால் பெயிண்டிங் கலரும், அந்த கபோர்ட் ஒர்க்ல கொடுத்துருக்க கலரும், அந்த டைல்ஸ் ஒர்க்கோட கலரும் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த 3 கலரும் மேட்ச் ஆகி தான் இந்த ரூமோட ஹோல் லுக்கையே அவ்வளவு ஒரு பிரட்டியா காமிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஆக்குனா இந்த டாய்லெட் பெட் தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு இந்த ரூம்ல அட்டாச்சு பாத்ரூமா வந்துருதுங்க. அதனாலதான் இது மாஸ்டர் பெட்ரூமா மாறிடுச்சு. பாத்ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெஸ்டர்ன் மாடல்ல ஃபுல்லா டைல்ஸ் ஒர்க் பண்ணி வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பெட்ரூம் அவுட் வந்து வீட்டோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு போக போறாங்க. அதுதாங்க கிச்சனு. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிச்சன் எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத. கிச்சனு வெளியில இருந்து பாக்குறப்பே தெரியுது எவ்வளவு ஒரு ஸ்பேசியஸா ஒரு மினிமலான மாடலர் கிச்சனா மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 4x 4 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு விண்டோவும் மேக் பண்ணி கொடுத்து கிச்சன்ல இருந்தே வெளியில போறதுக்கு ஒரு கேட்டுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சன்ல பண்ணிருக்க கபோர்டு ஒர்க்ஸோட கலர்ஸ் பாருங்களேன், எப்படி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு. அந்த கபோர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் குவாலிட்டியில நல்ல ஸ்பேசியஸா வந்துட்டு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க மேல போட்டிருக்க கிரானைட்ஸ் பாருங்க, நல்லா பிளாக் கலர்ல சூப்பரா இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நல்லா பிரீமியம் குவாலிட்டியில பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே பார்த்து அவ்வளவு சூப்பரா மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு கிச்சன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கிச்சனை இவ்வளோ யூனிக்கா, மாடலரா, பிரீமியமா, நல்ல குவாலிட்டியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து அப்படியே வாசலுக்கு போறதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 2 கேட் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு 1, மெயின் டோர் 1 அப்படின்னு 2 போட்டிருக்காங்க. இது வழியா நம்ம அப்படியே சந்து கூடி அப்படியே வாசலுக்கு போயிடலாங்க.
பாருங்க சந்தமே எவ்வளவு ஒரு ஸ்பேசஸா இருக்கு அப்படின்னு. சரி, எவ்வளவு நேரம் தான் கிரவுண்ட் ஃப்ளோரையே பார்த்துட்டு இருக்குது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற அந்த மாடிப்படியே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குதுங்க. அதை பாக்குறதுக்கே எப்படி ஒரு ரிச்சா ஃபீல் ஆகுது பாருங்க. நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கைப்பிடி போட்டிருக்காங்க. மாடிப்படிக்கு போட்டிருக்க கிரானைட் பாருங்க, ஒரு சூப்பரான யூனிக் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. 2 பெட்ரூம் வந்துட்டு இதுல பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே அப்படியே தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் மேல பண்ணியிருக்க வால் சீலிங் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு யூனிக்கா மினிமலான டிசைன் பண்ணியிருந்தாலும் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல ஸ்பாட் லைட்ஸோட சூப்பரா வந்துட்டு வால் டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை, கீழே உள்ள மாதிரியே தான். பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துட்டு வாலில் வந்துட்டு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்கங்க. பெட்ரூமில் பண்ணியிருக்க வால் பெயிண்டிங்கும் சூப்பராக இருக்குது. 6க்கு 4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா கபோர்டு ஒர்க்ஸ், இங்கேயுமே கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மினிமலான பெட்ரூமாக வந்துட்டு இருக்குங்க. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்ஸ் போகவே நல்லா தாராளமான ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குங்க. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. ஏன்னா இந்த பெட்ரூம்குள்ளேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளார பாத்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் மாடல்லே அமைஞ்சிருக்குங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும், வால்ஸ் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணாமல் முக்கால்வாசி ஒர்க் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேயே வந்துட்டு பண்ணியிருக்காங்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ அந்த பெட்ரூமை நல்லாவே பார்த்தாச்சு. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கீழே மட்டும் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்தது இல்லாமல் மாடிலையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோடையே இந்த வீட்டை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இந்த ரூம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு ரூமை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எந்த வித்தியாசமுமே இல்லைங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து அதே மாதிரி தான் மேலே இருக்க பெட்ரூம்ஸும் வந்துட்டு இருக்குது. வால் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், டைல்ஸ் ஒர்க்காக இருந்திருக்கட்டும், கபோர்டு ஒர்க்ஸாக இருந்திருக்கட்டும், டோராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி சேமாக தாங்க இருக்குது. ஜன்னலுமே 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு இங்கே வந்துட்டு 2 ஜன்னல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இல்லைங்க. அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வராது. பக்கத்தில் தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டு டாய்லெட் வந்துட்டு கட்டி கொடுத்துருக்காங்கங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு மொத்தம் 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வெளியில் வந்து இந்த பெட்ரூம்க்குன்னு இருக்கிற அந்த பாத்ரூமை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த பாத்ரூம்லேயும் அவ்வளோவா எந்த வித்தியாசமும் இல்லை. பார்த்த 2 பாத்ரூம் மாதிரி தான், சேம் தான் அப்படியே. ஆனால் என்ன அப்படின்னா 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்துட்டு இது வந்துட்டு அட்டாச்சாக இல்லாமல் தனியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியன் ஸ்டைல்ஸில் இந்த பாத்ரூமை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணாமல் கொஞ்சமாக வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோதான், இந்த வீட்டு பாத்ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த வீட்டிலேருந்து பால்கனிக்கு போய் பால்கனிலேருந்து வியூவை பார்க்கலாம். பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக இருக்குது. அதே சமயம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லாவே வியூ சூப்பராக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு. பால்கனிக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ஒரு டோர், மெயின் டோர் அப்படின்னு 2 டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்துட்டு ஹைலைட்டே அதான். டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு 2 டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடிக்கு போகிற வழி எங்கே இருக்குது அப்படின்னா அட்டாச்சாக இல்லாமல் தனியாக வந்துட்டு ஒரு பாத்ரூம் பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு மாடிப்படிக்கு போகிறதுக்கான வழியும் கொடுத்துருக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு போகிறதுக்கு கூட 2 டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ஒரு டோர், மெயின் டோர் அப்படின்னு 2 டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 90 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூருக்கு நியர்பைலேயே இருக்குது. வீடும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேற்கு பார்த்தாப்புல அமைஞ்சிருக்குங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இந்த அழகான வீட்டை உங்க சொந்த வீடா மாத்திக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட், சீக்கிரமா இந்த வீட்டை உங்க சொந்த வீடா ஆக்கிக்கோங்க. இது மாதிரி திருச்சில உங்களுக்கும் வீடு வேணும் அப்படின்னா நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.